கட்சிகள் தங்களுக்குள் கூட்டணி பகிர்வு குறித்து ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் தங்களுடைய அரசியல் கூட்டாளிகளை அரசியல் உறவுகளை தேர்வு செய்வதில் நெருக்கடியான இந்த காலகட்டத்திலே கூட பல்வேறு இயக்கங்களினுடைய கட்சிகளினுடைய நம்முடைய சமுதாயத்தினுடைய தலைவர்கள் நேரம் ஒதுக்கி இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டு இந்த உழைக்கும் பெரும்பான்மை சமூகத்தினுடைய அரசியல் சமூக உறவுகளை உரிமைகளை ஆதரிக்க வேண்டும், அவர்களுக்கு தோள் கொடுக்க வேண்டும் என்று வந்து குழுமியிருக்கின்ற மகத்தான இந்த மக்கள் சமூகத்தை அங்கீகரிக்க வந்திருக்கின்ற புதிய பார்வையினுடைய ஆசிரியர் ஐயா முனைவர் மா நடராஜன் ஐயா அவர்களுக்கும் அவர்களே மூத்த தலைவர் கொங்கு வேளாள கவுண்டர் சமூகம் தன்னுடைய அரசியல் வரலாற்றில் நீண்ட காலம் இயக்க நடவடிக்கைகளிலே பங்கெடுத்தாலும் நம்முடைய இந்த சமகாலத்திலே ஒரு 5 ஆண்டு காலத்திலே மீண்டும் ஒரு எழுச்சியான இந்த சமூக எழுச்சிக்கு துணை நின்ற மூத்த தலைவர் காரணமானவர் ஐயா மணிக்கவுண்டர் அவர்களே, தமிழ்நாடு நாடார் பேரவையினுடைய தலைவர், திராவிட மக்கள் காங்கிரசினுடைய நிறுவன தலைவர் ஐயா என்ஆர் தனபாலன் அவர்களே, மாநில நிறுவன தலைவர் முத்தரையர் சங்கத்தினுடைய தலைவர், நமது மக்கள் கட்சியினுடைய தலைவர் பாசமிகு அண்ணன் மு ராஜமாணிக்கம் அவர்களே, தமிழக போயர் பேரவையினுடைய தலைவராகவும் உழைப்பாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவராகவும் இருந்து உழைக்கும் அந்த சமூகத்திற்காக இரவு பகலாக தொண்டாற்றி வருகின்ற பெரியவர் ஐயா ராமகோபால தண்டால்வர் அவர்களே, சிறுபான்மை மக்கள் சமூகம் இந்திய மண்ணில் உரிமைகளை பெற்று பாதுகாப்போடு வாழ்வதற்காக அனுதினமும் தொண்டாற்றி வருகின்ற அகில இந்திய கிறிஸ்துவ ஜனநாயக மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் ரெவரண்ட் டாக்டர் வி.எஸ். ஐசக் ஐயா அவர்களே, தமிழ் சமூகத்தில் தமிழ் மண்ணில் வீரம் செறிந்த நம்முடைய தமிழ்ச்சாலைகளிலே ஒரு குறிப்பிட்ட சிறப்பு புரிந்த சிறப்புக்குரிய சமூகம் சாதி தேவேந்திர குல வேளாளர்கள். அந்த தேவேந்திர வேளாளர்களுடைய கூட்டமைப்பினுடைய தலைவர் பசுபதி பாண்டியனுடைய பிரதிநிதியாக வந்து மாநாட்டை வாழ்த்திய ராஜதேவேந்திரன் அவர்களே, வீரபாண்டிய கட்டபொம்மன் விடுதலைக்காக குரல் கொடுத்து இயக்கம் நடத்தி போராடி தன் இன்னுயிரை இந்த பரம்பரையிலே வந்த தொட்டிய நாயக்கர் சமூகத்திற்காக இரவுகளாக கண்துஞ்சாமல் பாடுபட்டு வருகின்ற இளைஞர் விடுதலை களத்தினுடைய தலைவர் கோ நாகராஜன் அவர்களே, பறையர் பேரவையுடைய நிறுவன தலைவர் மக்கள் தேசம் கட்சியினுடைய தலைவர் சகோதரர் சாத்தையார் அவர்களுடைய பிரதிநிதியாக வந்திருக்கின்ற அவருடைய சகோதரர் ஆசை தம்பி அவர்களே, மூத்த திரைத்துறை கலைஞர் கொங்கு வேளாளர் சமூகத்தினுடைய பண்பாட்டு நாகரிக கலாச்சார நிலைகளிலே தன்னுடைய ஆளுமையை தன்னுடைய ஆற்றலை பல்வேறு நிலைகளிலே குறிப்பாக குறுந்தொடரின் மூலமாக ஒளிநாடகங்கள் மூலமாக வெளியிட்டு இந்த மக்கள் சமூகத்துடைய மாண்பை பறைசாற்றி வருகின்ற மூத்த திரைத்துறை கலைஞர் ஐயா விஜய கிருஷ்ணராஜ் அவர்களே, மேற்கு மாவட்டத்தில் கொங்கு வேளாளர் சமூகத்திற்கு இணையாக ஒரு பெரும்பான்மை சமூகமாக இருக்கின்ற அருந்ததியர் சமூகம் இந்தியாவிலேயே கடைநிலையிலே ஒடுக்கப்பட்டு அடக்கப்பட்டு தீண்டாமை சூழலிலே முடங்கி கிடக்கின்ற ஒரு சமூகத்தினுடைய அரசியல் விடுதலைக்காக சமூக விடுதலைக்காக தொண்டாற்றி வருகின்ற இளைஞர் ஆதி தமிழர் ஜனநாயக பேரவையினுடைய மாநில அமைப்பாளர் ஆசு பௌத்தன் அவர்களே, கேரள கொங்கு வேளாள கவுண்டர் சங்கத்தினுடைய தலைவர் தமிழ் புலவர் பாசமிகு அண்ணன் நந்தகுமார் அவர்களே, வாய்ஸ் ஆப் தமிழ் ஆசிரியர் சகோதரர் ராமஉடையப்பன் அவர்களே, தீரன் சின்னமனுடைய திரைப்பட தயாரிப்பாளர் அகில இந்திய கொங்கு நண்பர் சங்கத்தினுடைய தலைவர் ஐயா தேவன்காந்தி அவர்களே, மீனவர் சங்கத்தினுடைய தலைவர் சகோதரர் எடப்பாடி இருந்த ஏ.எல். சுரேஷ் அவர்களே, பல்வேறு
பணிகளுக்கு மத்தியிலே நம்முடைய பேரூராதீனம் இளையவட்ட மருதாச்செடியார் வரவிருந்து தவிர்க்க முடியாத காரணத்தினால் வர முடியவில்லை என்ற நல்ல செய்தியை அனுப்பி இது அருளாசி வழங்க இருந்த மருதாச்செடியார் ஐயா அவர்களே, பல்வேறு நம்முடைய இயக்கத்தினுடைய இரவு பகலாய் பல பத்தாண்டுகள் தொண்டாற்றி இயக்கத்தினுடைய வளர்ச்சிக்கு துணை நிற்கின்ற நம்முடைய இயக்கத்தினுடைய மாநில, மாவட்ட, நகர, ஒன்றிய கிளை நிர்வாகிகளே, உறுப்பினர்களே, லட்சக்கணக்கில் குழுமி இருக்கிற என் உயிருக்குயிரான இனமான சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஒரு உழைக்கின்ற பெரும்பான்மை சமூகம் தமிழ் மண்ணில் ஒரு உழைக்கின்ற பெரும்பான்மை சமூகம் தன்னுடைய சொந்த மண்ணில் தன்னுடைய அரசியல் ஆளுமையை இழந்துவிட்டு கொங்கு வேளாளர் சமூகம் இந்த மண் தோன்றிய காலத்தில் இருந்து கல்லும் மண்ணும் தோன்றுவதற்கு முன்பு தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி என்று உலகளாவிய அளவிலே பெருமைப்படத்தக்க நம்முடைய தமிழ் சமூகம், அப்படிப்பட்ட தமிழ் சமூகத்திலே சிறப்பு வாய்ந்த சமூகமாக இருக்கின்ற நம்முடைய கொங்கு வேளாளர் சமூகம் சாதி தன்னுடைய சொந்த மண்ணில் ஆட்சி அதிகாரத்திலே, நிர்வாக அதிகாரத்திலே தமக்கான உரிய பங்கை ஜனநாயக வழியில் அறவழியில் பெற வேண்டும் என்பதற்காக இந்த உழைக்கும் மக்கள் சமூகம் ஏனைய சகோதர சமூகங்களோடு, சகோதர சாதிகளோடு தன்னுடைய இடஒதுக்கீட்டு கொள்கையிலே, அரசு பணிகளிலே, கல்வி நிலையங்களிலே இடஒதுக்கீடு வேண்டி போராடுகின்ற அந்த உரிமையை பெற்று உரிய பங்கை பெற போராடுவதற்கு ஒரு ஆரோக்கியமான இயக்கம் தமிழ் மண்ணிலே கட்டமைக்கப்பட வேண்டும், நம்முடைய கொங்கு வேளாளர் மண்ணை ஒருங்கிணைக்க வேண்டும் மக்களை என்று நம்முடைய மூத்த தலைவர்கள் பழையகோட்டை பட்டக்காரர் சர்க்கரை மன்றாடியார் காலத்தில் இருந்து தொழிலதிபர் ஏபிடி மகாலிங்கம் ஐயா அவர்கள் எல்லாம் இணைந்து கோவையிலே மாநாடு நடத்தி நம்முடைய மக்களை அணி சேர்க்க முயற்சித்து தோற்று போனார்கள். திராவிட பாரம்பரியத்திலே வந்து திராவிட இயக்கங்களின் திராவிட இயக்க தலைவர்களோடு உறவோடு இருந்து அரசியலிலும் தான் சார்ந்த தொழிலிலும் ஆளுமை செலுத்திய ஐயா கோவை செல்லினார் அவர்கள் இந்த மக்களுக்காக, மக்களின் உரிமைகளுக்காக பல போராட்டங்களை நடத்தினார்கள், பல மாநாடுகளை நடத்தினார்கள். அப்படிப்பட்ட அந்த மூத்த தலைவர் இந்த சமூகத்திற்கு ஒரு அரணாக பாதுகாப்பாக இருந்தார்கள். அப்பொழுதும் செல்லினார் ஐயா அவர்களுடைய கோரிக்கைகள் இருந்த பொழுதும் பரிசீலனைக்கு கூட ஏற்றுக்கொள்ளப்படாத சூழல் இன்று வரை நிலவியது. ஐயா பெருந்தலைவர் கோவை செல்லினார் அவர்கள் 2000வது ஆண்டு நம்மை விட்டு மறைந்தார்கள். ஐயாவினுடைய முதலாம் ஆண்டு நினைவு நாள் 2001 14/3/2001 அந்த முதலாம் ஆண்டு நினைவு நாளிலே தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை உருவாக்கப்பட்டது. உருவாக்கப்பட்ட 8 ஆண்டுகளிலே தமிழகத்தில் இவ்வளவு காலமும் எந்த சமூகமும் பெற்றிராத ஒரு ஒழுக்க நெறியோடு, ஒரு லட்சிய வேட்கையோடு கட்டமைத்து வளர்ந்து வருகின்ற ஒரு மகத்தான இயக்கம், கொங்கினத்தினுடைய மகத்தான அரசியல் ஆயுதம் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை என்பதை உணர்ந்து 1000 இளைஞர்கள் இரவு பகலாய் பட்டி தொட்டி எல்லாம் தோட்டம் தோட்டமாய் காடு காடாய் சென்று நம்முடைய பெரியவர்களை, இளைஞர்களை, தாய்மார்களை, மாணவ செல்வங்களை, குழந்தை செல்வங்களிடத்தில் கூட எடுத்துச் சொல்லி இந்தியா முழுக்க சாதிய அரசியல் வேரூன்றி இருக்கிறது. நாகரிக சமூகம் சாதியை பராமரிப்பதும் பாதுகாப்பதும் நாகரிக சமூகத்திற்கு ஏற்றதல்ல என்கின்ற நிலைப்பாட்டிலே தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை உறுதியாக இருக்கிறது. சாதியத்தை பாதுகாப்பது நமது கடமை அல்ல. நம்மை அப்படி அம்பேத்கரும் பெரியாரும் காமராஜரும் முத்துராமலிங்க தேவரும் அப்படி நமக்கு அரசியல் கற்றுத்தரவில்லை. சாதியை பாதுகாக்க வேண்டும் என்பதோ, சாதிய அடுக்கு நிலையை பாதுகாத்து மேலாதிக்க சாதிகள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சுரண்டி அவர்களுடைய உழைப்பை, அவர்களுடைய சுதந்திரத்தை சுரண்டி
சுகபோக